நம்ம தோட்டத்தோட இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடி வகை காய்கறி எல்லாமே வந்து போட்டிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடி வகை காய்கறி எல்லாமே போட்டிருக்கோம். வெண்டை, கத்திரி, தக்காளி, சோளம் இதெல்லாம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா முளைக்கீரை போட்டிருக்கோம். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கல் மூட்டு இருந்துச்சு. ஸோ இந்த இடத்த யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம விதை போட்டு இந்த கல் மூட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கொடி வகை காய்கறி செடிகள்லாம் அப்படியே ஏற்றி விட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சொரக்காய், அப்புறம் வந்து மஞ்சள் பூசணிக்காய், புடலங்காய், அப்புறம் பீர்க்கங்காய், இந்த வகை செடிகள் எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் செடியில் வந்து நல்லா மூடாக்கு போட்டிருக்கேன் வேர்கிட்ட. ஸோ அதனால் நல்ல ஈரப்பதம் இருக்கிறதுனால செடியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளருது. நல்லாவே வந்து செடிகள்லாம் வளர்ந்து அங்கங்கே பூ வைக்கிற ஸ்டேஜுக்கு வந்து வந்துருச்சு. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா புடலம் செடியுமே வந்து பார்த்திங்கன்னா 2-3 செடி வச்சுருக்கேன். நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்து வந்துட்டுருக்கு, பூக்கள் வைக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருக்கு. ஸோ அறுவடை பண்ணுறப்ப அடுத்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.